காவலுக்கு வந்த கருப்பசாமி இறுதியில் தெய்வமாக ஏன் மாறினார்? அதுக்கு பின்னாடி மதுரை என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது சித்திரை திருவிழா. இந்த திருவிழா சாதாரண திருவிழா கிடையாது. மதுரையில் உள்ள மக்களுக்கு இது ஒரு இரண்டாவது தீபாவளி மாதிரி. இந்த 10 நாள் திருவிழாவில் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கிறது. அதே சமயம் அவர்களின் அண்ணனாக கருதப்படும் கள்ளழகர் அழகர் மலை விட்டு மதுரைக்கு பயணமாகிறார். ஆனால் ஒரு வினா இன்றும் பலருக்கும் இருக்கிறது. ஏன் கள்ளழகர் தன்னுடைய பொக்கிஷங்கள், நகைகள், கோயில் சாவிகள் எல்லாம் கருப்பசாமி கிட்ட ஒப்படைத்தார்? இதற்கு பின்னால் ஒரு பழமையான மர்மக் கதை இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பு கேரள தேசத்தைச் சேர்ந்த ஒரு மன்னன் அழகர் மலையின் இயற்கை அழகையும் அங்கு இருக்கும் கள்ளழகர் உற்சவர் சிலையின் அபூர்வ அழகையும் பார்த்து மயங்கினான். அந்த சிலையை எப்படியாவது தன் நாட்டுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற பேராசை அவனுக்கு வந்தது. அதற்காக அவன் 18 சக்தி வாய்ந்த மந்திரவாதிகளை தேர்ந்தெடுத்து ஒரு ரகசிய குழுவாக அனுப்பினான். அவர்களுடன் பாதுகாப்பாக அனுப்பப்பட்டவர் மலையாள தேசத்தைச் சேர்ந்த கருப்பசாமி. பல நாட்கள் பயணம் செய்து அவர்கள் அழகர் மலையை அடைந்தனர். அங்கு இருக்கும் இயற்கை அழகை பார்த்த கருப்பசாமி அந்த இடத்திலேயே மயங்கி நின்றார். ஆனால் அந்த 18 மந்திரவாதிகள் தங்கள் திட்டத்தை ஆரம்பித்தனர். அவர்கள் ஒரு விசேஷ மந்திர மை பூசி யாருக்கும் தெரியாமல் கோயிலுக்குள் நுழைந்தனர். அந்த நேரத்தில் கள்ளழகர் இந்த அபாயத்தை உணர்ந்து கோயிலின் அர்ச்சகரின் கனவில் தோன்றி இந்த விஷயத்தை தெரிவித்தார். அடுத்த நாள் அர்ச்சகர் ஊர் மக்களை அழைத்து ஒரு திட்டம் போட்டார். அவர்கள் கோயிலில் ஏற்றும் விளக்கில் அதிக அளவில் மிளகு மற்றும் பச்சை கற்பூரம் சேர்த்தனர். இரவு நேரத்தில் அந்த விளக்கின் புகை மந்திரவாதிகளின் கண்களில் பட்டதும் அவர்கள் தாங்க முடியாமல் கண்களில் நீர் வடிக்க ஆரம்பித்தது. அதனால் அவர்கள் பூசியிருந்த மந்திரமை கரைந்து அவர்கள் உண்மையான உருவம் வெளியில் தெரிந்தது. உடனே ஊர் மக்கள் அந்த 18 பேரையும் பிடித்து கட்டி போட்டனர். அவர்களை தண்டித்தனர். அப்போது கருப்பசாமி அழகரை நீரில் பார்த்தார். அந்த அழகையும் அருளையும் பார்த்து அவர் மனம் மாறிவிட்டது. நான் தவறான நோக்கத்துடன் இங்கு வந்தேன். ஆனால் இனிமேல் நானே உன்னை காக்கிற காவலனாக இருப்பேன் என்று சத்தியம் செய்தார். அதன் பிறகு அந்த 18 பேரையும் படிகள் கீழ் புதைத்ததாகவும் அந்த இடம் இன்றும் மூடப்பட்டே இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. இன்றும் கருப்பசாமி அழகர் கோயிலின் காவலராக இருக்கிறார். கோயிலின் சாவிகள் கூட அவரது சன்னதியில் வைக்கப்படுகின்றன. அவரை மீறி யாராலும் கோயிலுக்குள் செல்ல முடியாது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இதனால்தான் கள்ளழகர் தன்னுடைய அனைத்தையும் கருப்பசாமி மேல் முழு நம்பிக்கையுடன் ஒப்படைத்தார். நன்றி, வணக்கம். இது ஒரு புராண கதை. ஆனால் இன்றும் மதுரையில் இந்த நம்பிக்கை உயிரோடு வாழ்கிறது. இதுபோன்ற வீடியோக்களுக்கு சாமி தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்யும் ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் எங்களை நீ கொண்டு இதுபோன்ற வீடியோக்கள் போடுவதற்கு ஊக்குவிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.